ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பரங்கிக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் ஆயில் சூடானதும் கடுகு, உளுந்தப்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்து வறுத்துக்குங்க. கூடவே வெங்காயம், பச்சை மிளகாய் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்குங்க. வெங்காயம் வதங்கினதும் கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பூசணிக்காய் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. பாருங்க, பம்கின் நல்லா இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும், தோல்லாம் சீவிட்டு. இப்போ இது கூட உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. லைட்டாக சாம்பார் தூளும் மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. சாம்பார் தூள் இல்லைனாலும் பரவாயில்ல, லைட்டாக மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வேகட்டும் காய். பாருங்கள், நமக்கு பம்கின் வந்து நல்லா வெந்துருச்சு, சூப்பராக பாயில் ஆகிருக்கு. தண்ணி இது நிறையா ஊற்றிடாதீங்க, ஏன்னா நம்ம காய் கொஞ்சம் தண்ணி விடும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. சுகர் ஆட் பண்ணும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக தேங்காய் பூவே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் நல்லா வதக்கி விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் ஸ்டவ்வை. பாருங்கள், நமக்கு பரங்கிக்காய் பொரியல் சூப்பராக தயாராகிருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு பம்கின் கிடச்சா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.